சாத்தியமா தனித்து போட்டி அப்படின்னு ஒரு முடிவை திமுக எடுத்தால் தேர்தல் அரசியல்ல திமுகவுக்கு சாதகமான முடிவுகள் வருவது சாத்தியமா? இல்ல, அது அவர்களுக்கு சாதகமான அம்சமாக இருக்காது. அது ரொம்ப சவாலை, கூடுதலான சவாலை, ரொம்ப அபரிமிதமான ஒரு சவாலை அது ஏற்படுத்திவிடும் திமுகவுக்கு. திமுகவோட தொடர் வெற்றி 2019, 21, 24 இந்த 3 வெற்றிகளுக்கும் அடித்தளமே கூட்டணி பலம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனா இந்த நேரத்துல ஏன் இது பேசு பொருளாகுதுன்னா, திமுகவுக்கு 2 வகையில இமேஜ் இப்ப சரிஞ்சிருக்கு. அதுல ஒன்றை சமாளிக்க பாக்குறாங்க. அதனாலதான் தனித்து போட்டிங்கிற இடத்துல நகர்றாங்க. ஒன்று தேர்தல் தோல்வி. அது எதிர்கொள்ளக்கூடியது. அரசியல்ல வெற்றி என்பது நிரந்தரம் அல்ல. யாருக்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறி மாறி வரலாம். அதோட கிரவுண்ட்ல மக்கள் கிட்ட திமுகவோடு நேற்று வரை இருந்த கட்சிகளே நம்பிக்கை இழந்துட்டாங்க. திமுகவை விட்டு நகர்ந்து போறாங்க. காங்கிரஸ் போயிருச்சு, மார்க்சிஸ்ட் போயிருச்சு, இந்திய கம்யூனிஸ்ட் போயிருச்சு, விடுதலை சிறுத்தைகள் போயிருச்சு, இதை இப்ப மதிமுக நாளைக்கு போகுது அப்படின்னு கிரவுண்ட்ல பேசுறப்ப இது திமுகவே தனித்து போட்டியிடதாங்க தயாரா இருக்கு. அதனாலதான் இந்த கட்சிகள்லாம் இடம்பெயர்ந்திருக்காங்களோன்னு ஒரு பேசு பொருளை கூட உருவாக்கலாம். அது திமுகவுக்கு அதுல ஒரு சின்ன லாபம் கிடைக்கலாம். நாங்களும் இந்த கூட்டணி கட்சிகளை நம்பி இல்ல, நாங்களே தனித்து போட்டியிடுகிற முடிவுலதான் இருந்தோங்கிறத ராசா போன்றவர்கள் சொல்றதும், மு.க.ஸ்டாலின் அவர்களே அதை நான் பரிசீலிக்கிறேன்னு சொல்லும் போதும் அந்த திமுக கூட்டணி சிதறி போச்சு, திமுக மீதான நம்பகத்தன்மையை விட தாவேக்காவை இவங்க நம்புறாங்க அப்படிங்கிற ஒரு அந்த வார்த்தைக்கு கிடைக்கிற மதிப்பீட்டுல ஒரு பெரிய அளவிலான ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும். ஒன்று இல்ல, கூட்டணி தேர்தல் முடிவுக்கு பிறகு வெற்றி பெற்ற கட்சியோடு போயிட்டாங்க. இத்தனை ஆண்டுகள் திமுகவோடு சேர்ந்து பயணித்தார்கள், 3 தேர்தல் வெற்றியை பெற்றார்கள். தேர்தல் முடிவுக்கு பிறகு தாவேக்காவோடு அந்த கட்சிகள் போயிட்டு திமுகவை விமர்சிக்கிறாங்க அப்படின்னு போன கட்சிகள் மீது மக்கள்கிட்ட எந்த அதிருப்தியுமே இல்லையா? தாவேக்காவோடு போனது சரி அப்படின்ற அந்த ஒற்றை நிலைப்பாடு தான் இருக்கா? இல்ல, கிரவுண்ட்ல மக்களுக்கும் சில சில அதிருப்திகள் இருக்கு. ஆனா அது என்னன்னா, விஜய்ங்கிற ஒரு இமேஜ் கூட இருக்கிறதுனால அது ஓரளவு அது சமன்படுத்துது, ஏறக்குறைய சமன்படுத்து. ஏன்னா விஜய் மக்கள் 35% வாக்களித்திருக்காங்கல்ல. நீங்க அவர்கள் 35% வாக்களித்திருக்கிறார்கள் என்பது திமுகவை விட கூடுதலாக இந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்திருக்கிறார்கள். அப்ப இந்த கட்சிகள்லாம் இடம்பெயர்றப்ப விஜய் ஏதோ முயற்சி பண்றாரு, அடுத்த 5 ஆண்டுகள்ல ஏதோ ஒன்று நடக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்களுக்கு இருக்கு. ஒருவேளை ஓராண்டுகள் ஆகி தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேறாம இந்த அரசோட சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் இன்று இருப்பதை போல தொடர்ந்தால் இந்த கட்சிகள் ஓராண்டுகள்லயே கடுமையான எதிர்ப்பை மக்கள் மன்றத்துல சந்திப்பாங்க. கட்சிக்காரங்களை கேட்கிறேன், கட்சிக்காரங்க, காங்கிரஸ் கட்சிக்காரங்க, ஐயுஎம்எல் இடதுசாரிகளை, விசிக, அந்த கட்சிக்காரங்களை, கட்சி நிர்வாகிகள், கட்சியின் தொண்டர்கள், அந்த கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள், மக்களை விட்டுருவோம். அவங்க திமுகவோடு இத்தனை ஆண்டுகள் பயணித்தார்கள், திமுக வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்றார்கள். தேர்தல் முடிவுக்கு பிறகு நம்ம கட்சி போய் தாவேக்காவோட சேர்ந்தது சரிதான் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்ல திமுகவை தேர்தல் தோல்விக்கு பிறகு விட்டுட்டு வந்தது தவறு, கூட நின்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்ல, அது கட்சியினர் மத்தியில் அதிருப்தியை தான் உருவாக்கி இருக்கு. கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் நிலையில இருக்கிறவர்களே பலர் அதிருப்தியில தான் இருக்காங்க. ரொம்ப முக்கியமா இந்திய கம்யூனிஸ்ட்ல இருந்த அதிருப்தி நிலவுது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில நிலவுது, ஆதவன் தின்செட்டியா போன்றவர்கள் பதிவாகவே போடுறாங்க. தொடர்ந்து அது கட்சி வட்டாரத்துக்குள்ள பெரிய சலசலப்புகளை தான் உருவாக்கி இருக்கு. நீங்க தாவேக்கா அரச நம்ம தாங்கி பிடிக்க வேண்டி இருக்கு அப்படிங்கிறது கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், நிர்வாகிகள் மத்தியில கடுமையான அதிருப்தியை தான் உருவாக்கி இருக்கு. பட் ஆனா திமுகவுக்கு இப்ப தனித்து போட்டி அப்படிங்கிற இடம் நோக்கி நகர்றதுல நிறைய லாபங்கள் இருக்கு சார். காரணம் என்னன்னா, அடுத்து வரக்கூடியது உள்ளாட்சி தேர்தல், அதுக்கு அடுத்ததான் வரக்கூடியது, அதனோடு சேர்ந்து வரக்கூடியது இடைத்தேர்தலாக இருக்கலாம், 6 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலாக இருக்கலாம். இப்ப என்ன ஒரு விஷயத்த திமுகவால உருவாக்க முடியும்னா, இந்த இடைத்தேர்தல்ல திமுக ஏற்கனவே வாங்கியிருக்கல சார் ஒரு ஓட்டு. இந்த சட்டமன்ற தேர்தலில் திருச்சி கிழக்காக இருக்கலாம், ஒவ்வொரு தொகுதியிலையும் வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டு, அந்த ஓட்டை கூட்டணி கட்சிகள் இல்லாமலே வாங்கி காட்டிட்டா திமுகவுக்கு தான் அது லாபம். வெற்றி பெறது 2வது, வெற்றி பெற்றா பெரிய லாபம். தாவேக்காவை வீழ்த்திட்டாங்கன்னு அர்த்தம். ஒருவேளை வெற்றி பெறல, ஏற்கனவே அவர்கள் ஏன்னா ஆளுங்கட்சிகளுக்கு சாதகமாக தான் பல ஆண்டுகளாக இடைத்தேர்தல் முடிவுகள் இருக்கும். அதை மீறி வெற்றி பெற்றால் அது ஒரு பெரும் வெற்றி அவர்களுக்கு. ஒருவேளை வெற்றி பெறாட்டாலும் கூட திமுக 25 கட்சி, 23 கட்சி கூட்டணியோடு எடுத்த வாக்கை விட இந்த தனியாக இந்த முறை தேர்தலை சந்திக்கிற பொழுது அதே அளவுக்கான ஓட்டை காட்டிட்டாலே இந்த கூட்டணிகளால எங்களுக்கு எந்த லாபமும் இல்லைன்னு அவங்க கிரவுண்ட்ல காட்டிட முடியும். ஒன்று. இன்னொன்னு சார், 2014 அப்படி காமிச்சாச்சுன்னா தாவேக்காவும் தன்னுடைய நிலைப்பாட்டை மறுபரிசீலனை பண்ணாதா? இவங்களால ஒன்னும் லாபம் இல்ல, திமுகவே தனிச்சு இத்தனை சதவீதம் வாக்குகள் வாங்கிடுச்சு, நம்ம கூட இவங்களை வச்சிருக்கிறதுல ஒன்னும் லாபம் இல்லைன்னு தாவேக்கா அந்த முடிவுக்கு வந்துடாதா? சார், அவர்களுக்கு இன்றைய லாபம் சட்டமன்ற பிரதிநிதித்துவத்துக்கு தேவையான உறுப்பினர்களை வைத்திருக்கிறதுனால அவர் கூட வைத்திருக்கிறார். அது இல்லாத சூழல்ல இந்த கட்சியினர்களுடைய ஓட்டை எல்லாம் தாவேக்கா எடுத்ததுனாலதான் இந்த கட்சிகள் இவ்வளவு குறைவான எண்ணிக்கையில வந்திருக்கு. விசிகா 8 தொகுதிகள்ல போட்டிட்டு 2 தான் ஜெயிக்குது. சென்னை சுற்றுவட்டாரத்துல 16 தொகுதிகள்ல, சென்னையில 16 தொகுதிகள்ல 14 தொகுதிகள்ல தாவேக்கா தான் ஜெயிக்குது. பட்டியல் சமுதாய மக்கள் கணிசமா இருக்கக்கூடிய தொகுதியிலே தாவேக்கா தானே ஜெயித்திருக்கிறது.
நீங்க காஞ்சிபுரம், திருவள்ளூர் எல்லா மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லா கட்சிகளுடைய ஓட்டையும் இழந்திருக்காங்க. அப்ப விஜய் அவர்களுக்கு இன்றைக்கு இவர்கள் எல்லாம் தேவை. இந்த ஆட்சியினுடைய நாளைய பாஜகவை எதிர்க்கலையான்னு கேட்கிறப்ப திருமாவளவன் போன்றவர்கள் அங்க எதிர்த்துட்டு இருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எதிர்க்குது, இந்திய கம்யூனிஸ்ட் எதிர்க்குது. இந்த கட்சிகள் அவருக்கு ஒரு கேடயமாக நிக்கிறாங்க. அப்ப அது அந்த வகையில தாவேக்காவுக்கு இப்பொழுது பலன் தரக்கூடியது. நீங்க தேர்தல் நீண்ட கால அரசியல்ல தாவேக்கா தனித்து நின்றதுனாலதான் மக்கள் இவ்வளவு வாக்களித்தாங்க. அந்த கணக்கையும் வச்சுதானே இந்த கட்சிகள் போய் சேர்ந்து இருக்கிறாங்க. உள்ளாட்சிக்கும் கூட்டணி வச்சுக்கலாம், நாடாளுமன்ற தேர்தலுக்கும் கூட்டணி வச்சுக்கலாம், 2031 சட்டமன்ற தேர்தலுக்கும் தாவேக்காவோட கூட்டணி வச்சுக்கலாம். திமுக கூட்டணியில் கிடைத்ததை விட அதிக எண்ணிக்கையில சீட்டுகள் கிடைக்கும், நம்மளுடைய கட்சி கட்டமைப்பை பலப்படுத்த முடியும், வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்த முடியும், கூடுதல் பிரதிநிதித்துவம் கிடைக்கும் தானே நம்புறாங்க. இப்ப இந்த கட்சிகளுடைய வாக்குகளை எல்லாத்தையும் தாவேக்காவே வாங்கிடுச்சு. இந்த கட்சிகள் கூட்டணியில இருக்கிறதுனால பெருசா ஒன்றும் தாவேக்காவுக்கு லாபம் இல்லைன்னா இவங்க எதிர்பார்க்கிற இவ்வளவு அகாமடேஷனையும் தாவேக்கா எதிர்காலத்துல தேர்தல் அரசியல கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல சார், அது ரொம்ப சவாலா தான் இருக்கும் சார். இந்த கட்சிகள் வைத்திருப்பது நம்பிக்கை தான். நீங்க இன்னைக்கு புதியவர்கள் போயிட்டு இருக்காங்க, அதிமுகல இருந்து போறாங்க, பல்வேறு கட்சியில இருந்து போறாங்க. அவர்களை திருப்திப்படுத்தணும், இந்த கூட்டணி கட்சியினரை திருப்திப்படுத்தணும். காலங்காலமாக போஸ்டர் ஒட்டி பேனர் கட்டி 30 ஆண்டுகள் கூடவே பயணித்தவர்கள் புசியானந்த் சொல்றாரு, ஒவ்வொரு மேடையில நான் ஏற்கனவே இருக்கிறவங்க இங்க இருக்காங்க, அவங்கள திருப்திப்படுத்தணும் அப்படின்னு பல விஷயமா சொல்றாரு. இதுக்கு மட்டும் ஒரு சின்ன விளக்கம் சொல்றேன் சார். காங்கிரஸ் போய் முதல்ல சேர்ந்தது சார். காங்கிரஸ் அழகான ஒரு அறிக்கையிலே தெளிவா சொல்லிட்டாங்க, 2029 தேர்தல் வரையிலும் நாங்க இவர்களோட தான் கூட்டணி, உள்ளாட்சி தேர்தல், அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல். அப்புறம் ஏன் இந்தியா கூட்டணியில இன்னைக்கு வர சேராம இருக்கு தாவேக்கா? அப்ப தாவேக்காவுக்கு இன்றைக்கு அரசியல் லாபத்திற்கு இவர்கள் தேவைப்படுகிறார்கள், அதனால் கூட இருக்காங்க. பட் இந்த கட்சிகள் எல்லாம் தொடருவாங்க. ஆனா இவர்கள் கேட்கிற எண்ணிக்கை அங்க கிடைக்குமா சார்? திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் வெற்றியை காட்டுறாங்க. 19ல வெற்றி, 21ல வெற்றி, 24ல வெற்றி. அந்த வெற்றியே அவர்களுக்கு உங்க சின்னத்துல போட்டியிடாதீங்க, எங்க சின்னத்துல போட்டியிடுங்க அப்படின்னு சொல்ல வைக்குது, எண்ணிக்கையை குறைக்க வைக்குது. 35% ஆப்ஷன்ஸ் இருந்தா தானே பேர வலிமையை கூட்ட முடியும்னு கேட்கிறேன். திமுக தனித்து போட்டி கூட்டணி கட்சியில வேண்டான்னு ஒரு இடத்துக்கு நகருது. அதிமுகவோடு பாஜக இருக்கக்கூடிய நிலையில இந்த மதச்சார்பற்ற கட்சிகள்னு சொல்லக்கூடியவங்க அந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. தாவேக்கா மட்டும்தான் வாய்ப்புனா பேர வலிமையை அதிகப்படுத்தி அதிக எண்ணிக்கையை இவங்க நினைக்கிற மாதிரி பெற முடியுமா தாவேக்காவில? இல்ல, நிச்சயமா பெற முடியாது சார். தாவேக்கா கொடுக்கிற இடங்கள் எல்லாம் கொஞ்சம் வெற்றி பெற முடியுங்கிற நம்பிக்கை இந்த கட்சிகள் ஒருவேளை பெற்றிருக்கலாம். ஏன்னா 35% ஓட்டு எடுத்திருக்காங்க. ஒரே ஒரு செகண்ட் மட்டும் சார், 2014ல திமுக தனிச்சு போட்டிட்டாங்க சார். அதான் அவர்கள் கடைசியாக தனித்து போட்டிட்டு தேர்தல். அந்த 2014ல திமுக எடுத்த வாக்கு சதவீதம் 23.14. அது பாராளுமன்ற தேர்தல். பிரதமர் யாருன்னு அவங்க சொல்லவே முடியாது. அன்னைக்கு காங்கிரஸ் கூட கூட்டணி இல்ல. 2014ல அவங்க எடுத்தது 23.14. ஆனா 2026ல திமுக எடுத்திருக்கிறது 24.19. அப்ப அந்த இடமே கூட்டணி கட்சிகளோட ஓட்டு பெரிய அளவுல திமுக டிரான்ஸ்பர் ஆகல அப்படிங்கறதா நமக்கு காட்டுது. அதே மாதிரி சென்னையில் நானே கடந்த விவாதத்துல நான் பேசுகிற பொழுது ஒரு விஷயத்த குறிப்பிட்டேன். அந்த இதுலயே நான் சொல்லியிருந்தேன், கிட்டத்தட்ட மதிமுகவுக்கு தனிச்சிடம், அழுத்தம் அப்படின்லாம் பல விஷயங்கள் நான் போன விவாதத்துல சுட்டி காட்டியிருந்தேன். அப்ப அண்ணன் மறுத்தாரு. இன்னைக்கு வைகோ அவர்களும் அதையே சொல்லியிருக்காரு. அதுக்கும் அவரு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வேற எங்கேயோ போட்ட சண்டைக்கு இங்க நியாயம் கேக்குறீங்க? இல்ல, நம்ம சொல்றோம் சார். இங்க போட்ட சண்டை நம்ம சொல்றோம் இங்க போட்ட சண்டை தானே? ஓகே.